இது ஓர் ரயில் பயண நிகழ்வு. ஒரு இளைஞனும் அப்பாவும் ரயிலில் ஏறினார்கள். ஓடி போய் சன்னலோரமாய் பார்த்து உட்கார்ந்து கொண்டான் அந்த இளைஞன். அப்பா, இதுதான் சன்னலா? அது என்ன சங்கிலி? அதான்ப்பா, இதான்ப்பா சன்னலு. அதான்ப்பா சங்கிலிப்பா, அபாய சங்கிலிப்பா. ஆபத்துக்கு புடிச்சு இழுத்து ரயில் அதுலதான்ப்பா நிப்பாட்டலாம். அப்படியாப்பா? அப்பா அங்க பாருங்க, அங்க பாருங்க, நீட்டமா எல்லாமே பின்னாடியே போகுது. ஆமா ஆமா, பின்னாடிதான் போவோம். அதுதான் மரம் செடி கொடி எல்லாம் அப்படியே பின்னாடியே போகும்பா. படு சூப்பரா இருக்குப்பா. அவனோடு அவரும் ஆச்சரியப்பட்டார். இதை பார்த்த சக பயணிகள் சலித்துக் கொண்டார்கள். அப்பா அப்பா, அங்க வெளியே பாருங்க, தண்ணி மேலே இருந்து கொட்டுது பாருங்க. ஆமா ஆமா, அதான் வானம் மேல இருக்குது இல்ல, அதுதான் வானம். தண்ணியா கொட்டுது இல்ல, அதுக்கு பேருதான் மழைப்பா. சோனு பெய்யுது பாரு. அவனோடு அவரும் ஆச்சரியப்பட்டார். இதையும் பார்த்த சக பயணிகள் இன்னும் சலித்துக் கொண்டார்கள். இப்படியே போய்க் கொண்டிருந்தது ரயில் பயணம். மயக்கும் மாலை பொழுது வந்தது. அப்பா, இது வானம் தானே? ஒரே கலரா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. ஆமாப்பா, பளிச்சுன்னு இருக்கு பாரு. அதுக்கு பேருதான் செவ்வானம், சித்திர செவ்வானம். அவனோடு அவரும் ஆச்சரியப்பட்டார். பார்த்து கொண்டே வந்த சக பயணிகள் சலிப்பின் உச்சத்திற்கே போய்க் கொண்டார்கள். கேட்டே விட்டார்கள். இவன் இப்படி ஆளுசரமா வளர்ந்திருக்கானே, இந்த வயசுலமா இப்படி ஆச்சரியப்பட்டு நிற்பான்? அவனோட சேர்ந்து நீங்களும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு வர்றீங்களே. அகல் ஆச்சரிய விழிகாட்டி அன்பான அந்த அப்பா இப்போது சொன்னார், ஐயா, இவன் என் மகன். கடந்த 18 வருஷமா பார்வை இல்லாம கிடந்தான். ஒரு புண்ணியவான் ஒருத்தரு கண்ணை தானமா கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரு. ஆபரேஷன் பண்ணி போன மாசம் தான் சென்னையில சிகிச்சை கொடுத்து கட்டை பிரிச்சோம். போன மாசம் தான் பிரிச்சோம். இப்ப கண்ணெல்லாம் நல்லா இருக்கு. இப்பதான் கிளம்பி ரயில்ல போயிட்டு இருக்கோம். கண்ணீர் மல்க முடித்தார் அந்த அப்பா. இதோ என் பிள்ளை இப்ப வீடு திரும்பிக்கிட்டு இருக்கான், புத்தம் புதிய பார்வையோடு, ஆச்சரியத்தோடு. சொல்ல அந்த இளைஞனை பார்த்த பயணிகளும் புது பார்வை பெற்றார்கள். விழிகளில் நீர் மல்க. பார்த்து கொண்டே இருப்பவருக்கு புரிகிறதில்லை பார்வையின் மகிமையும் மகத்துவமும். குறைகாணும் இதயத்திற்கு நிறைகாண தெரிவதில்லை, நிறைகாணும் இதயத்திற்கு குறைகாண தெரிகிறதில்லை. அது இதயத்தின் தவறல்ல, பார்வையின் தவறு. கண் பார்வையற்றவர் குருடர் அல்ல, குரு. யாருக்கு? பார்வை இருந்தும் பரிதாபமாய் விழுபவருக்கு, இருட்டிலே விழுந்தே கிடப்பவருக்கு. கேள் இளையோரே, விழித்திரையின் அருமை தெரியாதவரே, செல் திரையின் ஷார்ட்ஸ், ரீல்ஸ், கேம்ஸ் என விடிய பார்க்கிறார், விளையாடுகிறார். விடிந்ததும் விழி வீங்கி கிடக்கிறார். விழியின் அருமை பெருமை தெரியாத வீணர்கள் இவர்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும்